அனைவருக்கும் வணக்கம். அஜ்மீரில் இருக்கும் மிக பிரபலமான பிரசித்தி பெற்ற அஜ்மீர் தர்காவானது இதற்கு முன்பு அங்கு சிவன் கோயில் இருந்தது என்று இந்து சேனாவின் தேசிய தலைவர் விஷ்ணுகுப்தா அவர்கள் அஜ்மீர் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த நீதிமன்ற நீதிபதி மன்மோகன் சண்டேல் என்பவர் தர்கா கமிட்டி, சிறுபான்மை அமைச்சகம் மற்றும் இந்திய தொழில்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளது. அஜ்மீர் தர்காவின் வரலாறு என்னவென்றால், முகமது கோரி இந்தியாவிற்கு வந்தபொழுது அவருடன் வந்தவர் மத ஆலோசகரும் மத குருவுமான கஜ்வா மொய்தீன் சிஸ்டி என்பவர் இங்கு பிற்காலத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த இடத்தில்தான் தர்காவானது கட்டப்பட்டுள்ளது. இந்த தர்காவை கட்டியவர் முகலாய அரசர் ஹுமாயூன். அதற்கு பின்பு இந்த தர்காவிற்கு உள்ளே மசூதியை கட்டியவர் ஷாஜகான். ஒவ்வொரு ஆண்டும் அக்பர் அவர்கள் அஜ்மீரில் நடக்கும் உருச திருவிழாவிற்கு பரிசு பொருட்களும் அவரும் புனித யாத்திரையாக வந்து சென்றுள்ளார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை தாக்கல் செய்த இந்து சேனா தலைவரான விஷ்ணுகுப்தா சொல்வது என்னவென்றால், 16ஆம் நூற்றாண்டில் முன்பே இங்கு ஒரு சிவன் கோயிலானது இருந்தது. இந்த சிவன் கோயில் இடிக்கப்பட்டுதான் பிற்காலத்தில் இங்கு கஜ்வா மொய்தீன் சிஸ்டிக்காக ஒரு தர்காவானது அஜ்மீரில் கட்டப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் அஜ்மீரின் முந்தைய வரலாற்று பெயர் அஜய் மேரு என்பதாகவும் இங்கேதான் அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் அவர்கள் பிறந்த இடம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு ஆதாரமாக அவர் ஒரு புத்தகத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது 1911ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் மிக பிரபலமாக இருந்த ஒரு நீதிபதி ஹரிவிலாஸ் சர்தா என்பவர் அஜ்மீர் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில்தான் அஜ்மீர் தர்காவானது முன்பு சிவன் கோயிலாக இருந்தது என்றும் தற்பொழுது அஜ்மீர் தர்காவில் புலநாட் தர்வாசா என்ற இடத்திற்கும் இது தர்காவின் சுரங்கத்தில் கீழே சென்றால் அமைந்துள்ளது. அந்த இடத்திற்கும் அந்த இடத்திலுள்ள முன் உலகத்திற்கும் இடையே பல அறைகள் உள்ளன. அதில் ஒரு அறையில் சிவன் லிங்கம் உள்ளது. எனவே இதை வழிபட ஹிந்து பக்தர்களுக்கு அனுமதி தர வேண்டும். எனவே இந்த இடத்தை உறுதி செய்வதற்காக நவீன தொழில்நுட்பத்துடன் ஜிபிஆர் கருவியுடன் இதை சர்வே செய்து அதன் முடிவை வெளியிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ராஜஸ்தானில் மத்திய பாஜக அரசானது ஆட்சி செய்து வருகிறது. அங்குள்ள அஜ்மீர் கதீம் என்ற ஹோட்டலை சுற்றுலாத்துறை நடத்தி வருகிறது. அதன் பெயரை தற்பொழுது ஹோட்டல் அஜய்மேர் என்று தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்தில் அஜ்மீர் தர்காவின் கீழே சுரங்கப்பாதையை வழியாக சென்றால் சிவலிங்கம் இருப்பதால் அங்கு எங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவின் மீதான விசாரணை என்ன, இதன் முடிவுகள் என்ன என்பது இனிமே வரும் காலங்களில் தான் தெரிய வரும்.